धीं तधुनिकुतकथीं तद्रकीटत्वं नाचरगकोरितादितैतैरितैरगतधीं तधुनिकुतकथीं तद्रकीटत्वं नाचरगकोरितादितैतैरितैरगतधीं तधुनिकुतक. हरि ओम. ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது நேபாளத்தை முடித்து பீகாரில் உள்ள ஒரு திருத்தலத்தினை தரிசித்துவிட்டு அடுத்ததாக ஆந்திரா நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆந்திராவில் நாம் தற்போது இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய திருக்கோயிலானது லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் மங்களகிரி. இந்த லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் ஒரு வைணவ கோயில் மற்றும் இந்தியாவில் உள்ள விஷ்ணுவின் 8 புனித ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது இந்தியாவில் உள்ள 8 மகாட்சேத்திரங்களில் ஒன்றான நரசிம்மமாகவும் அறியப்படுகிறது. இது இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் விஜயவாடா பகுதியில் ஒரு பகுதியான மங்களகிரியில் உள்ள புனித மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கின்றது. மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள 3 கோயில்கள் வரிசையில் இதுவும் ஒன்றாகும். மற்ற 2 மலையில் உள்ள பரகால நரசிம்மர் மற்றும் மலையின் உச்சியில் உள்ள காந்தல நரசிம்மர் கோயில் ஆகியவை ஆகும். இது தென்னிந்தியாவின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும் மற்றும் இந்தியாவின் இந்த பகுதியில் இதன் வகைகளில் ஒன்றாகும். இது 153 அடி, அதாவது 47 மீட்டர் உயரம் மற்றும் 49 அடி 15 மீட்டர் அகலம் மற்றும் 11 மாடிகளை கொண்டதாக இருக்கின்றது. இந்த திருக்கோயிலை பற்றிய வரலாறு என்ன என்று பார்க்கனால், நாம் இம்மலை உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பழங்காலத்தில் பாரியாத்ரா என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனது மகன் ஹரஸ்வஸ்ருங்கி பல புனித இடங்களுக்கும் சென்று தவம் புரிந்து கடைசியில் புனித தலமான மங்களகிரியை வந்தடைந்தான். அங்கு 3 ஆண்டு காலம் கடுமையான தவம் புரிந்தான். அப்பொழுது அனைத்து தேவர்களும் தோன்றி அவனிடம் அங்கேயே தொடர்ந்து தவம் புரியுமாறு கூறினார்கள். அவனும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானம் செய்தான். அப்பொழுது அவனது தந்தையான பாரியாத்ரா தன் மகனை தன்னோடு அழைத்துச் செல்ல வந்தான். ஆனால் ஹரஸ்வஸ்ருங்கியோ யானை வடிவம் பெற்ற மலையாக மாறி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடமாக உருவெடுத்தான். திருமால் நரசிம்ம வடிவில் அங்கு எழுந்தொழினார். அங்குள்ள மக்கள் அந்த இறைவனை பானக நரசிம்ம சுவாமி என்று அழைத்தார்கள். மகாவிஷ்ணு ஒரிசா மாநிலத்தில் பூரி சேத்திரத்தில் ஜெகநாதராக நின்று உணவருந்திவிட்டு ஆந்திர மாநிலத்தில் சிம்மாதனத்தில் உடலை சந்தன குழம்பில் குளிர வைத்துக் கொண்டு மங்களகிரியில் பானகம் அருந்தி திருப்பதியில் ஆட்சி செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருப்பது ஜெகத் கல்யாண மூர்த்தியாக திகழ்வதாக புராணங்கள் கூறுகின்றன. திருமால் இரண்யனை வதம் செய்து தன் பக்தன் பிரகலாதனை காக்க தூணில் தோன்றிய கணநேர அவதாரம் நரசிம்ம அவதாரம். சிம்மமுக நரசிம்மர் அருட்பாலிக்கும் கோயில்கள் பல உண்டு. அவற்றில் ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவிலிருந்து குண்டூர் செல்லும் சாலையில் 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் மங்களகிரி என்ற புனித ஸ்தலமானது மலை குகை கோயில் தனிச்சிறப்பு வாய்ந்தது. சங்கு சக்கரத்தை இரு கையில் ஏந்தி வாய் திறந்த முகம் மட்டும் தானாக தோன்றிய சுயம்பக்த, அதாவது தானே தோன்றிய மூர்த்தமாக அமைந்து பக்தர்கள் நிவேதனம் செய்யும் பானகத்தில் பாரியை மட்டும் அருந்தி அருள்பாலிக்கும் பானக நரசிம்மராக இங்கே அவர் காட்சியளிக்கின்றார். பாரதத்தில் உள்ள மலைகளில் மகேந்திரம், மலயம், சஹ்யம், சுக்திமான், ருக்ஷம், விந்தியம், பாரியாத்திரம் என்பவை ஸ்பதகுல பர்வதங்கள் என விஷ்ணு புராணம் கூறுகிறது. சர்வஸ்வரூபியான மகாலட்சுமி இந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றாள். பிரபு ஜீவ பிரியமிச்சசி சேத் நரகரி பூஜாம் குரு சததம் பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ பிம்பாலங்கிருதி மாதனுதே சேதோ பிருங்க பிரமசி விருதா भवमरुभूमौ विरसायाम् भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिज मकरन्दम् शुक्तौ रजत प्रतिभा जाता कटकाध्यर्थ समर्था चेत् दुःखमयी ते संसृतिरेषा निर्वृतिदाने निपुणा स्यात् चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ भज भज लक्ष्मी नरसिंह
नघपद सरसि నరసింహదేవా మము కావరావా నీ అభయహస్తాన చేయూతనేవా నరసింహదేవా మము కావరావా నీ అభయహస్తాన చేయూతనేవా నీ కరుణ వెల్లువై ప్రహ్లాదు కాపాడ రాతి స్తంభమునను இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.